சின்ன சின்ன விஷயங்கள்ல காட்டுற சோம்பல் தான் மிகப்பெரிய விபத்துக்கு வழிவகுக்குது. ஒரே ஒரு கல் ஆடும், உடனே அந்த கல்லை சரி பண்ணாம விட்டா அந்த தூணே விடும். அந்த தூண் விழுந்த உடனே அந்த கட்டடமே விழுந்துடும். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், தோட்டத்தை பார்த்துருக்கான். சாயந்தர வேலையில ஒரே ஒரு களை இப்படி நீட்டிட்டு இருந்திருக்கு. நாளைக்கு எடுத்துக்கலாம்ப்பா, ஒரே ஒரு களை தானே, நம்ம தான் டெய்லி களை எடுக்கிறோம், இந்த களை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வரான். ஆனா அன்னைக்கு ஒரு ஊருக்கு போகணும், அந்த பேக் பண்றது அது இதுல அவசரமா இருந்தான். ஸோ பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா போயிட்டான். 14 நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அந்த தோட்டம் முழுக்க களையா தான் இருந்தது, செடியே இல்லை. அந்த களைகள் அந்த செடியை அமுக்கி செடிகள்லாம் செத்து போயிருந்தது. ஒரே ஒரு சின்ன சோம்பல். முத நாள் நைட்டே பரீட்சைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்காம கடைசியில காலையில போகும்போது எடுத்து வைக்கும்போது ஆல் டிக்கெட்டை மறந்துட்டு போய் பரீட்சை எழுதாம விடுறவங்க உண்டு. கொஞ்சம் சோம்பல்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அதனால இன்டர்வியூ மிஸ் பண்ணி அதனால லைஃபை மிஸ் பண்றவங்க உண்டு. ஒரே ஒரு சின்ன சோம்பல் தானே பல்வேறு நேரங்களில் ஒரு சோம்பல் வந்து நம்முடைய வாழ்க்கையவே பறித்து விடும். ஏன் இந்த சோம்பல் வருது? நாம வந்து இந்த நொடியை வந்து ரொம்ப நேசிக்கிறதுனாலதான். இந்த நொடியில ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், அடுத்த நொடியை பத்தி கவலை இல்லை. ஆக்சுவலி அடுத்த நொடியே வந்து நிச்சயம் இல்லை, இந்த நிகழ்காலம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நம்ம சொன்னா கூட இந்த நொடியில நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாதான் இந்த நொடியவே நம்ம ரசிக்கிற மாதிரி ஆகும். இந்த நொடியை அனுபவிக்கிறது, இந்த நொடியில என்ன செய்யணுமோ அதை செய்யறது தான். ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலா மட்டும் நம்ம எதிர்காலம் இல்லை, சில நேரங்கள்ல அது சாஸ்வதமாகவும் இருக்கு. அதற்கான தயாரிப்பு உலகியல் ரீதியா கொஞ்சம் இருக்கதான் வேணும். இப்ப நிகழ்காலத்துலதான் நான் வாழ்வேன், அதனால நாளைக்கு நான் ஊருக்கு போறதுக்கு நான் டிக்கெட்டே ரிசர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ முடியாது. சில உலகியல் ரீதியான விஷயங்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோம்பல்ங்கிறது என்னன்னா, at the cost of tomorrow we want to enjoy today. அதுதான் சோம்பல். இந்த சோம்பல் எல்லா நிலைகளிலும் பரவுகிற போது ஒரு நாடே சீனித்து போகிறது. நீங்க இந்த குடும்ப விளக்கும் இருண்ட வீடும் அப்படி எழுதப்பட்டவைதான். ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கும், ஒரு இருண்டு போன ஒரு வீடு எப்படி இருக்கும், அப்படி பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்படி நினைச்சு சில தலைமுறைகளால் மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பங்கள் அழிந்து போவதை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் உள்ளவர்கள் அதை விற்க நேருவதை பார்க்கலாம். ஆக சோம்பல் மிகப்பெரிய வியாதி. அந்த சோம்பல் இருக்கிறவர்கள் வந்து எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் விரைவில் வீழ்ச்சி அடைந்து விடுவார்கள் அப்படிங்கறதான் திருவள்ளுவர் சொல்றார், அதுதான் ஷேக்ஸ்பியர் சொல்றார். சோம்பல் இருக்க, இதை விட மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்றார்.